Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஹேமர். அதாவது நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டில்ஸ்டிக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஸாக வந்துட்டு இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போகிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேமர். அதாவது இந்த ஹேமர் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பை, ஓகேங்களா, மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு பை ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன நடந்துருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் அண்ட் வச்சுக்கிற இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. அப்படியே வந்து செல்லர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து நல்லா டவுன் பண்ணி இந்த இடத்த வரைக்கும் கொண்டு வந்துக்கிறாங்க. எகெயின் இங்கேருந்து வந்து பையஸ் ஓகே இந்த ப்ரைஸை தொட்டவனை வந்துட்டு பையஸ் வந்து ஓகே இங்கே பையஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பை பண்ணி வந்து மார்க்கெட் வந்து அப் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஹை வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு மார்க்கெட் வந்து முடியும் போது கொஞ்சம் டவுன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுக்கிற இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஹேமர் வந்து எங்கே வரணும், நம்ம எங்கெல்லாம் வந்தால் அந்த ஹேமர் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து எண்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹேமர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இப்போ நான் ட்ரோ பண்ணி வச்சுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இந்த ஷேடவுன்னு சொல்கிறது வந்து ஷேடவுன்னு சொல்கிறது வந்து இப்படியும் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொடி இருக்கு இல்லையா, இந்த பொடியை பார்க்க இந்த கீழே வரக்கூடிய இந்த ஷேடோ வந்து 2.5 டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதுதான் வந்து முக்கியம். இந்த மேலே இருக்கிற இது வந்து இப்படி ஜாஸ்தியாக போனால் கூட அதை வந்து நம்ம ஹேமராக எடுக்க முடியாது. ஓகே, பிகாஸ் வந்து ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொன்னால் என்ன, இங்கே பையஸ் போயிட்டு எகைன் வந்து செல்லர்ஸ் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். பெர்ஃபெக்டான ஹேமர் வந்து இப்படியும் இருக்கும். ஓகே, நமக்கு இப்படி தான் இருக்கணும் இல்லை, பட் ஓகே ஜஸ்ட் நார்மலாக மேலே வந்துருந்தா நோ இஷ்யூ. இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இது வந்து ஒரு ஹேமர். இந்த ஹேமருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரும். இதனுடைய ஷேடோனுடைய எண்டில் இதை வந்து டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, வால் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலினுடைய எண்டை விட்டு ஒரு 2 பிப்ஸ் கீழே வச்சிருங்க. ஓகே, இந்த ப்ரைஸ் வந்து எடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 இந்த 10லேருந்து நீங்கள் ஒரு 8க்கு வச்சுருங்க ஸ்டாப் லாஸை. டேக் ப்ராஃபிட் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 10 பிப்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் முடியும் போது வந்துட்டு ஓகே இந்த இடத்துல வந்து 50 அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா 50ன்னு சொன்னால் நீங்கள் 60ல் வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதை வந்து அங்கே சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து ஒரு 10 அப்படின்னு வச்சா ஓகே இந்த லொக்கேஷன் 10 அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 8. ஓகே, நம்ம பிப்ஸ் பார்ப்போம். ஸோ பிப்ஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அந்த அது வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த இடம் வந்து 50 அப்படின்னு சொன்னால் டிபி வந்து 1 ஹவருக்கு 10 பிப்ஸ் 60. 2 ஹவர்னு சொன்னால் 70 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஓகே, பட் ஹேமரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இந்த டைலுக்கு கீழே வந்து வச்சிருங்க. ஓகே, பிகாஸ் வந்து இங்கே செல்லர்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்க முன்னாடி. ஸோ அவங்க மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ எகைன் அவங்க வரும்போது நம்மளுடைய ட்ரேடை வந்து சேஃபாக வந்து வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு 2-3 பிப்ஸ் வந்து கீழே இறக்கி வைப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, நான் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து delete பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இந்த டைம் ஃப்ரேமையும் கொஞ்சம் 1 டேக்கு மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ஹேமர் பார்க்கணும். நம்ம ஹேமரை எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஹேமர் பார்க்க வேண்டிய இடம் வந்து சப்போர்ட். ஓகே, சப்போர்ட்னு சொன்னோடனே வந்துட்டு நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருப்போம். இது வந்து இப்போ ஓகே இந்த லொக்கேஷன் வந்து நமக்கு சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி சப்போர்ட் வந்து இங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்போர்ட் வந்து அதுக்கு கீழே வரலாம், மேலே வரலாம். மார்க்கெட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து மாறிக்கிட்டு போகும். ஓகே, அதை நம்ம ஹையர் ஹையர் எடுத்தாலும் சரி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி. இப்போ நாம் வந்து பார்க்க வேண்டியது ஒரு ஹேமரை வந்து நம்ம எடுத்தே ஆகணும். ட்ரேடிங் வியூவில் வந்து நீங்கள் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹேமர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால்
இப்போ அந்த கேண்டலிஸ்டிக் இண்டிகேட்டரை வந்து நான் இங்கே கொடுத்து அப்படின்னு சொல்லி அதை எடுத்தேன்னு சொன்னேன். அது வந்து ஹேமர் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். பட் அது வந்து பெர்ஃபெக்டான ஹேமரை மட்டும்தான் காட்டும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஓகேவா, மார்க்கெட் இதுக்கு முன்னாடி இருந்தது நமக்கு தெரியாது அப்படின்னு வச்சோம்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து ஒரு சப்போர்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து சப்போர்ட். ஓகே, இது சப்போர்ட் வந்து நமக்கு தெரியும். முன்னாடி வந்துட்டு மேலே வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்குது. இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஹேமர் கிடச்சிருச்சு. இந்த ஹேமருக்கு வந்து நம்ம எப்படி வந்து செட்டப் வைப்போம் அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது இங்கேருந்து நம்ம பை பண்ணிடுவோம். இது வந்துட்டு நம்ம ஓகே ஒரு 10 ஹவருக்குரிய ஒரு கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10 ஹவருக்குரிய கேண்டில் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இங்கே வந்து ப்ரொஃபிட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ 10 ஹவர் 10 மணித்தியாலம் அப்படின்னு சொல்கிறதுனால 1000 பாயிண்ட் வந்துருக்குது. ஸ்டாப் லாஸ் எப்படி வைப்பீங்கன்னு கேட்டால், ஸோ இந்த இடத்துல வந்து இது முடியுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சேடவனுடைய கொஞ்சம் கீழே நான் ஒரு 10 பிப்ஸ் மாதிரி ஜாஸ்தியாக வச்சிருக்கிறேன் ஸ்டாப் லாஸை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஹேமர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இது வந்து டிபி ஹிட் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிபி ஹிட் ஆகினதுக்குரிய ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட்டுக்கு கீழே, அதாவது சப்போர்ட்டில் இருந்ததுனால கூட நமக்கு இது வந்து டிபி ஹிட் ஆகிருக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் வந்துட்டு இந்த ஹேமரை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹேமர்னுடைய பேர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த பேர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுலேயும் வந்து நம்ம பை எடுக்கலாம். பட் அந்த பை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எகெயின் வந்து செல் போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக வந்துட்டு அந்த கேண்டலுக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் அடித்த அப்புறம் வந்து நம்ம செல் போவோம் இல்லையா, செகண்ட் ஆப்ஷன். ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷனை தான் வந்து நான் ஆல்வேஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நம்ம தெரியும் ஓகே இது வந்துட்டு சூட்டபுள் இல்லாத பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆர்டர் எடுக்கிறது வந்துட்டு நமக்கு வந்து பிரச்சனை உண்டாகும். இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நம்ம அகைன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஓகே, இப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த லொக்கேஷன், ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேமர் ஒன்று வருது இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் பை போகலாம். பிகாஸ் வந்து மார்க்கெட் போகுது. இங்கே போயிட்டு இருந்தால் இது வந்துட்டு ஹையர் லோ அடிச்சுட்டு அகைன் ஹையர் ஹை போகுது அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு தெரியும் இது அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இன்னும் வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஹேமரை வந்து இந்த இடத்துல வந்து கண்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஹேமருக்குரிய செட்டப் வந்து ட்ரேட் செட்டப் வந்து நான் காமிச்ச மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேமர் பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு செல் கேண்டில் வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு எகெயின் ஒரு பை கேண்டில், அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு எகெயின் ஒரு செல் கேண்டில். இதில் வந்து செல்லும் பை தான் வரும். பட் கேண்டில் வந்து டிஃப்ரெண்டான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்ப்போமான்னு கேட்டால் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான அளவுக்குரிய கேண்டில்ஸை மட்டும் பார்ப்போம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கணும். அடுத்ததாக வந்து நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.